தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாமல்லபுரத்தில் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா கூட்டம். செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் மனு அளித்திருந்த நிலையில் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் தள்ளி போவதாக தகவல். இன்னும் 25 மாவட்டங்களுக்கு செயலாளர்கள் நியமனம் செய்யப்படாததால் ஒத்திவைக்க திட்டம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் பாசறை நிர்வாகி காளியம்மாள் பிரகாசம் விலக உள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் காளியம்மாள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கட்சி பெயர் குறிப்பிடாமல் அழைப்புதல் வெளியிடப்பட்டுள்ளதால் சலசலப்பு. தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் என திட்டமிட்டு செயல்படுகிறது மத்திய அரசு. மும்மொழி கொள்கையை ஏற்காவிடில் நிதி தரமாட்டோம் என்பது அரசியலா? நாங்கள் கோரிக்கை வைப்பது அரசியலா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. யார் அரசியல் செய்கிறார்கள்? மும்மொழி கொள்கையை, மும்மொழி கல்வியை அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனுப்ப வேண்டிய நிதி அனுப்ப மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அது அரசியலா? நாங்கள் கோரிக்கை வைக்குவது அரசியலா? தயவுசெய்து சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து வரி தர முடியாது என்று சொல்ல ஒரு நொடி போதும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதை கூட புரிந்து கொள்ளாதவர்கள் இந்தியாவை ஆள்வதுதான் மிகப்பெரிய சாபக்கேடு என்றும் விளாசல். அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க. பிஎம்சி திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்துடாதீங்க. மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. தெரியாது, எங்கேயுமே தெரியாது. போய் கேளுங்க, இங்க கேளுப்பா, இங்க போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? அண்ணா, நாம 3 மொழி வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். 3வது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான் இந்த ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வழங்கும் மாநில அரசின் அதிகாரத்தை பறித்தது மத்திய அரசு. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையில் மாற்றம் செய்து மத்திய அரசு அறிவிப்பு. முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகள் எண்ணிக்கை குறைப்பு என்ற தகவல் ஆதாரமற்றது என ரயில்வே நிர்வாகம் விளக்கம். 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகளின் எண்ணிக்கையை மார்ச் மாதம் முதல் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். எனது குரல் இந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது என மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை உறுதி செய்தார் கமலஹாசன். மக்கள் நீதி மய்ய கட்சியினரின் குரல் வரும் காலத்தில் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது எனவும் உறுதி. அடுத்த வருடம் நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு 8 வயதாகிவிட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள் பதிவு. வில்லா வகையான வீடுகளை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். சென்னை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 8045 ரூபாய்க்கும்
சவரன் ஒன்றுக்கு 64,360 ரூபாய்க்கும் விற்பனை. மிரட்டலின் அடிப்படையில் சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளது தெளிவாகிறது. பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என்பதால் அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தின் 6 நாட்களும் கப்பல் இயக்கப்படும் என அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலத்தில் சிறுவன் தாயாருடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி. பூர்வீக வீட்டை வருவாய்த்துறையினர் இடித்து அகற்ற முயன்றதால் ஆத்திரம். தொழில்நுட்ப கோளாறால் சுமார் 3,80,000 மின்சார வாகனங்களை திரும்பப் பெற டெஸ்லா நிறுவனம் முடிவு. வாகனங்களை இயக்குவது சிரமமாக உள்ளதாகவும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்ததால் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 57 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு. கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேச அரசுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் சந்திப்பு. எல்லையில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து பேச்சுவார்த்தை. இரவு நேரத்தில் முன்பின் தெரியாத பெண்ணுக்கு நீங்கள் அழகானவர் என குறுந்தகவல் அனுப்புவது ஆபாசம். மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் கருத்து. அமெரிக்க FBI அமைப்பின் புதிய இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் படேல் நியமனம். பகவத்கீதை மீது சத்தியம் செய்து பதவியேற்றுக் கொண்டார். Discharge the duties of the office on which I am about to enter. Discharge the duties of the office on which I am about to enter. So help me God. So help me God. திபெத்தில் ஒரே நாளில் அடுத்தடுத்து இருமுறை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிடங்கள் குலுங்கியதால் தெருக்களில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இங்கிலாந்து அணி. ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அணி அபார வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி அசத்தல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி த்ரில் வெற்றி. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். நான்கு ஆண்டுகால ரஞ்சி கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய கேரள அணி சாதனை. அரையிறுதியில் குஜராத் அணியை விட 2 ரன்கள் முன்னிலை பெற்றதன் மூலம் வாய்ப்பு. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் அயர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. பெண்கள் பிரிவில் ஜெர்மன் அணியிடம் விழுந்தது இந்திய அணி.